لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. வல்லவனை போற்றி வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி எனது உரையை துவங்குகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய இந்த அத்தாயி கல்வி நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் நிறுவனர் அன்பு நண்பர் கண்ணியத்துக்குரிய மௌலானா நிசார் அகமது ஜமாலி அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாரிசுகளான உலமா பெருமக்களே, இன்னும் நாடாளுமன்ற சட்டமன்ற நகரத்தினுடைய தலைவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, இன்னும் நகர மன்றத்தினுடைய தலைவர்களே, நகராட்சி கவுன்சிலர்களே, பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய நிர்வாக பெருமக்களே, நேரமில்லை, எனவே நேரத்தை கருதி பெயர்களை சொல்ல முடியாமல் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களையும் பெரியோர்களையும் நினைவுபடுத்தி இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் அத்துணை பேர்களுடைய துவாவோடு தொடங்குகிறேன். நேரத்தினுடைய அருமையை கருதுகிறேன். இங்கே பெரும் பெரும் உலமாக்கள் பெரியவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். அத்தாயி கல்வி நிறுவனத்தினுடைய பிரம்மாண்டமான விழா. இந்த விழா அப்படித்தான் நடத்தப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? இது இறைவனுடைய புறத்திலிருந்து இறங்கிய வசனங்கள். எனவே இந்த இறைவனுடைய புறத்திலிருந்து இறங்கிய அந்த இரவுக்கே 1000 மாதங்களை விட மிகச்சிறந்த இரவு. அந்த மாதத்தில் தான் நோன்பு வைக்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டோம். அப்படிப்பட்ட அந்த திருமறையை ஓதக்கூடியவர்கள், மனப்பாடம் பண்ணக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ராஃபு உம்மத்தி ஹமலத்துல் குர்ஆன் வ சாஹிபுல் லைல், இந்த உம்மத்தினர்களையே மிகச்சிறந்தவர்கள், குர்ஆனை சுமந்தவர்கள், இன்னும் இரவு தொழுகையை தொழுகக்கூடியவர்கள். சிறு வயதாக இருந்தாலும் இந்த வயதில் இந்த திருக்குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எவ்வளவு பாராட்டுக்குரியவர்கள். அதனால்தான் நிசார் மௌலானா இந்த திருமறை என்பது நூற்றுக்கணக்கான பக்கங்களை கொண்டது. இப்படிப்பட்ட இந்த திருமறையைத்தான் இந்த பிள்ளைகள் மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். இது முஸ்லீம்களுக்கு மட்டுமே தெரிகிறது. முஸ்லீம் அல்லாத தலைவர்களும் இந்த திருமறையை பற்றி உணர வேண்டும், புரிய வேண்டும். இவ்வளவு பேர் மனப்பாடம் பண்ணியிருக்காங்களா? உலகம் முழுவதும் பார்த்தால் லட்சக்கணக்கிலே மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மறை உலகத்திலே வேறு எதுவும் யாராலும் மனப்பாடம் பண்ணப்படவில்லை. அப்படிப்பட்ட லட்சக்கணக்கான மக்களால் இது மனப்பாடம் பண்ணப்படுகிறது என்று சொன்னால் இதுவே சாட்சி. இது இறை வேதம், இது இறைவனுடைய புறத்திலிருந்து வந்தது என்பதற்கு இதைவிட வேறு என்ன சாட்சி வேண்டும்? வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், குறிப்பாக இந்த ஹாஃபில்களை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள். இவர்கள் சொர்க்கத்துக்கு மட்டும் செல்லக்கூடியவர்கள் அல்ல, உங்களையும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள். எவ்வளவு பெரிய சிறப்பு! எனவே இவர்கள் சொர்க்கத்துக்கு இவர்கள் மட்டும் செல்லக்கூடியவர்கள் அல்ல, இவர்களை சார்ந்தவர்களையும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய தகுதி பெற்றவர்களாக இவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கல்லூரி நிர்வாகத்தினர் பாராட்டுக்குரியவர்கள், சிறப்புக்குரியவர்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒன்றை சொல்வார்கள். ஒருத்தவர் ஹாஃபிஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி எனக்கு இது இல்லையே அது இல்லையேன்னு வருத்தப்படுவார்னு சொன்னா அவருக்கு இந்த ஹிஃப்ஸை பத்தியே தெரியல. அதை விட பெரும் பாக்கியம் எது கிடையாது. எனக்கு 1000 கோடி ஒரு சென்னை மவுண்ட் ரோட்ல பில்டிங் இருந்தாலும் அது எனக்கு சிறப்பு இல்லை. என் புள்ள குர்ஆனை மனப்பாடம் பண்ணிருச்சு, அதுதான் சிறப்பு. அந்த அம்மாவுக்கு என்ன எத்தனை கோடி சொத்து இருந்தா என்ன, என் மகன் குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டானே அப்படின்னு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நிலை
இஸ்லாமிய பெண்களுக்கு வர வேண்டும். எனவே குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இளம் ஹாஃபில்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நீங்கள் நினைக்க வேண்டும், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும், இதுவெல்லாம் இல்லை, என்னுடைய பிள்ளை ஹாஃபிலாக ஆகிவிட்டார் என்ற ஒரு மன சந்தோஷம் ஏற்பட வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்துக்குரிய நாள். நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை, ஏனென்று சொன்னால் பலருடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இருப்பினும் கூட இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு, அதாவது அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் ஆய்வு நடத்தியது. அந்த நிறுவனம் ஆய்வு நடத்திவிட்டு 90% படைப்பாளிகள் எல்லாருமே ஏதாவது ஒரு திறமை படைக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நம்ம எதையுமே வீணா படைக்கல, 100% எல்லாருமே படைப்பாளிகள். இந்த அத்தாயி கல்வி நிறுவனம், அப்பா நீ லாயர் ஆகிறியா, வா இந்த பக்கம் வா, டாக்டர் ஆகியா இப்படி வா, இப்படி நீ யூபிஎஸ்சி அரசாங்க வேலைக்கு போறியா நீ வா, யார் எதற்கு போகிறார்களோ அவர்களை எல்லாம் சரியாக தேர்வு செய்து எவர்களை எப்படி உருவாக்க வேண்டுமோ அவ்வாறு உருவாக்கி வெகுஜன மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. நாங்களும் ஹிப்ஸ் மௌசா நடத்துகிறோம். ஆனால் ரெடில்ஸில் மட்டும்தான், எங்கள் இடத்துல மட்டும்தான் பட்டமளிப்பு விழா நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் பட்டமளிப்பு விழா, எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு விழா, ஏழை எளிய மக்கள் எல்லோரிடத்திலும் போய் அடையக்கூடிய விழா. நீனும் வா, எல்லாரும் வாங்க, இந்த மார்க்க கல்வியை படியுங்கள். இங்கே முஸ்லீம் அல்லாதவங்க வர்றாங்க, பார்க்குறாங்க, இந்த பிள்ளைகளை பார்க்குறாங்க, எவ்வளவு டிசிப்ளினாக இருக்கிறாங்க. இதே நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், மதரசாங்கிறாங்களே, ஏதோ தீவிரவாதம் அப்படிலாம் சொல்கிறாங்களே, இவர்களா இப்படிப்பட்ட டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிலைகள் இருக்கிறது என்று சொன்னால், எனவே தான் நம்முடைய டாக்டர் நிசார் மௌலானா, வாங்க நீங்கள்லாம் எங்கள் மதரசா பிள்ளைகள்லாம் பாருங்க எப்படி இருக்கிறாங்க. எல்லோருமே ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கத்தை தான் சொன்னாங்க. தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அன்பளிப்புகளிலேயே சிறந்தது நல்லொழுக்கம் தாங்க. அந்த ஒழுக்கத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். அந்த கல்வி மதரசாவில் தான் இருக்குது. சுவாமி விவேகானந்தா சொல்வார், we want that education, the character has been formed, the strength of mind is increased, everyone can stand on his own leg என்று சொல்வார். நாங்கள் ஒரு கல்வியை விரும்புகிறோம், அதிலே ஒழுக்கங்கள் மாண்புகள் ஏற்பட வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த கால்களால் நிற்கக்கூடிய அறிவும் திறமையும் வர வேண்டும். அப்படித்தான் இன்னைக்கு அத்தாயிலுடைய மாணவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழியில ஒரு பக்கம் மார்க்கம், இன்னொரு பக்கம் துன்யா, இந்த ரெண்டையும் ஏந்தி உலகெங்கிலும் ஒழுக்கமாக இப்படித்தான் ஒரு முஸ்லீம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நடந்து ஒரு இஸ்லாமியத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஹாஃபில்களை எதிர்காலத்திலே நீங்கள் ஆலிம்களாக ஆக்கி துறை மற்ற துறையும் சேர்த்து அடுத்து கொண்டு வந்து அந்த பிள்ளைகள் காலமெல்லாம் சதக்கத்துன் ஜாரி, அந்த பிள்ளைகள் ஓதுனாங்கண்டா பெற்றோர்களுக்கு நன்மை, இவங்க ஓதிக்கிட்டே தான் இருப்பாங்க, இந்த நன்மையெல்லாம் உங்களுக்கு போய் சேர்கிறது. இப்படிப்பட்ட சிறப்பான விழாவை சிறப்போடு செயல்பட்டு கொண்டு, அது மட்டும் இல்லை, நான் நினைப்பேன், நான் ஓதும் போது என்னுடைய உஸ்தாத்மார்கள்லாம் சொல்லுவாங்க, தம்பி நீ படிச்சிருக்கிற, நீ வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா என்ன ஆகிறது, இங்கிருந்து மார்க்க ஹிதமத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது மனசில் பட்டுச்சு, எல்லாம் வெளிநாட்டுக்கு போகலை. ஆனால் நிசார் மௌலானா அப்படி இல்லை, நீங்கள் போகணும்லாம் சொல்கிறதில்ல, வாப்பா உனக்கு நல்ல திறமை இருக்குது, இங்கே வா, உன்னை இந்த நிறுவனத்தினுடைய முதல்வராக்கிறேன், நீங்கள் நடத்து, இதனை செயல்படுத்து. இளம் வயதிலேயே சிறந்த முதல்வர்களை உருவாக்கி அவர்கள் உண்மையிலே தீன் ஹிதமத், அவங்க பெரிய அளவில் பெரிய சம்பாதிக்கலாம் இல்லை, இளம் வயதுல ரொம்ப குறைவான ஊதியத்தை பெற்று இந்த அளவுக்கு மார்க்கத்துக்கு ஹிதமத் செய்கிறார்கள். உண்மையிலே நீங்கள் பாராட்டுக்குரியவர்கள். உங்களுக்கும் ஒரு அசரத்துக்கு கார் கிடைத்தது போல எதிர்காலத்திலே இந்த முதல்வர்களுக்கும் கார் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் இந்த மார்க்க கல்வி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். எனவே நீங்கள் சிறப்பாக பணியாற்றுங்கள். எதிர்காலத்தில் நிறைய மாணவர்கள் மார்க்க கல்வியோடு உலக கல்வி இணைந்து
இந்த தமிழகத்திலே மிகச்சிறந்த முறையிலே செயலாற்ற வேண்டும். அதற்கு அத்வாயி கல்வி நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனுடைய ஸ்தாபகர் மௌலானா நிசார் மௌலானா மற்றும் முதல்வர்கள், ஆசிரியர்கள், பெரியோர்கள், இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்துணை பேர்களையும் மனதார பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.